Hello students, welcome to Vettithamil NEET Academy. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம NEET 2025 கடந்த சண்டே நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த எக்ஸாமோட கெமிஸ்ட்ரி சொல்யூஷன் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி நான் ஃபிசிக்ஸ் சொல்யூஷனை சீக்கிரமாகவே போட்டு விட்டுறேன். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோருமே ஒரு நோட் பேனாக எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு கீழே செக் பண்ணுறதை தாண்டி நெக்ஸ்ட் டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அப்போ நியூவாக பார்த்துருக்கீங்கன்னா ஒரு நோட் பேனா எடுத்து இதில் என்னென்ன டேட்டா வந்து நியூவாக வந்திருக்கு, அதுக்கு நம்ம எப்படி எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட் நோட் எடுத்து எழுதுங்க. அதை நெக்ஸ்ட் டே ப்ரிப்பரேஷன்லாம் நம்ம பண்ணுறோமா இல்லையாங்கிறது டைம் டு டைம் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணணும். நீங்கள் நியூஸில் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்றைக்கி நியூஸ் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. நம்ம இந்திய அரசாங்கம் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் சக்ஸஸாக நடத்தி முடிச்சிருக்கு. ஆப்ரேஷன் சிந்தூர் என்னென்னு தெரியலன்னா தயவு செஞ்சு நியூஸ் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஏன் சார் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீட் எக்ஸாமில் நம்ம மார்க் கம்மியாகிட்டோன்னு சொல்லி டிப்ரெஷனாக உட்காந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், இந்திய அளவில் இந்தியாவுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அதுக்கு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரிப்ளை எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் ஒரு எக்ஸாம்பிள். கரெக்டு தானே? அப்போது நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கூடிய ப்ராப்ளம்ஸு திருப்பி லைக் அவர் இந்தியா திருப்பி நீங்கள் கம்பேக் கொடுக்கணும். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டிஃபிகல்ட் ஆகிடுச்சு, நான் அதை படித்தேன் இதை படித்தேன் எனக்கு மார்க் வரலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி இந்த மாதிரி ஒரு அடிக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம செஞ்சு காட்டணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ப்ளஸ் ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம நடத்துனதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்குன்னு ஷேர் பண்ணிக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ரைட், ஓகே, ரைட், சரி. இந்த வீடியோக்கு புதுசாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கலாம். என்னோட பேர் சக்திவேல். கடந்த 2019 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் ஃபேக்கல்ட்டி, அதாவது இப்போ இந்த 45 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இல்லையா, இந்த பேட்டர்ன் இருக்கிறப்பேருந்து நம்ம ஃபேக்கல்ட்டியாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போ தனியாக எடுத்து நடத்தக்கூடிய அகாடமி வெற்றித்தமிழ் நீட் அகாடமி. கடந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம நீட்டுக்கு கோச்சிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட் அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிடலாம். 12th May நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த நியூ பேட்சில் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12th May ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சிலபஸ் கவரேஜ் பண்ணிக்கிட்டு அதிக மார்க் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு அகாடமியில் இந்த ஃபீஸ்க்கு இவ்வளோ டெஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வச்சாலும் இவ்வளோ டெஸ்ட் தர மாட்டாங்க. அபோவ் 35 டெஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நவம்பர்லலாம் உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகும். ஸோ ஃபாஸ்டஸ்ட் சிலபஸ் கவரேஜாகவும் இருக்கும். அதில் எல்லா டீட்டெயிலும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் 35க்கு மேலே டெஸ்ட் கொடுக்க போகிறோம். அந்த டெஸ்ட்டில் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஷார்ட் நோட்ஸு அண்ட் ப்ரீஃப் நோட்ஸு, டெஸ்ட் பேப்பர்ஸு, சொல்யூஷன்ஸு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதோட வேறு மாவட்டத்தில் நீங்கள் சேலத்தில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு மாவட்டத்திலேருந்து வந்து இங்கே தங்கி படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஹாஸ்டல், இப்போ ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் கேம்பஸே உங்களுக்கு தங்கி படிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. ஜாயினிங்க்கு 9080549820 நம்பரை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்க, அட்மிஷன் போட்டுக்கோங்க. கிளாஸஸ் 12th May ஸ்டார்ட் ஆகும். ஃபீஸ் நான் அதில் கொடுத்துட்றேன். 7.5 இருந்தீங்கன்னா, அதாவது 6th to 12th நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 வரும். இங்கிலீஷ் மீடியம் 6th to 12th நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா 55,000 வரும். இது ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம இந்த ஃபீஸை கண்டிப்பாக பண்ணித்தர முடியும். ஜாயினிங் என்னன்னு பார்த்தோன்னா 12th May நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், என்கொயரி பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்கான நம்பரும் சேம் 9080549820. ரைட், ஓகே. இந்த மோட்டிவேஷனோடு நம்ம அப்படியே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 45 கொஷின்ஸ்க்கு சொல்யூஷன் பார்க்க போகிறோம். 45 கொஷின்ஸில் நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நம்ம பசங்களை ட்ரெயின் பண்ணேன் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிக்குவேன். ப்ளஸ் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்கோரில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கணும். நான் சைட்லேயே இதுக்கான PDF கொடுத்துருக்கேன். இது நான் ரைட்டிங் எழுதி போதை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சைடில் இன்னுமே உங்களுக்கு கிளியராக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிப்போம், அதையும் பார்த்துக்கோங்க. சரி, 46 கொஷின் பார்க்கலாம். அதாவது கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு, ஃபெர்ரோமேக்னடிசம் கன்சிடர் as a எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் பேராமேக்னடிசம். கரெக்டா? இப்போ நீங்கள் பாருங்கள், இது பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை ஓரளவுக்கு அட்ராக்ட் பண்ணும். வீக்லி அட்ராக்டட்னு சொல்லுவாங்க. வீக்லி அட்ராக்டட் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுவே உங்ககிட்ட ஒரு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சு, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணும். ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே. அப்போது ஃபெர்ரோ மேக்னெட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் பேராமேக்னெட் சொல்லல. ஸோ ஸ்டேட்மெண்ட் ரைட் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான், கரெக்டு தான். ரெண்டாவது, த நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இன் குரோமியம் 2+ அயான், அதோட அட்டாமிக் நம்பர் 24, இஸ் த சேம் as that of Nd3+, அதோட அட்டாமிக் நம்பர் 60.
அதாவது அன்பேர்டு எலக்ட்ரான் கவுண்ட் பண்ண சொல்கிறான். குரோமியம் 2+க்கும் Nd3+க்கும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரோமியம் 3+ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்துடலாமா? குரோமியம் 3 ஃபர்ஸ்ட் குரோமியம் பார்க்கலாம். குரோமியம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 4s1 ரைட் தானே? டி பிளாக் எலமெண்ட் தானே? இப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான் ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க? 2+. அப்போ 2 எலக்ட்ரான் ரெடியூஸ் பண்ணோம்னா இதில் கூட ஒரு எலக்ட்ரான் போயிடும், இதில் கூட ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆச்சுன்னா 3d4. இது ஆர்பிட்டால் ஷேப்பை நான் ட்ரா பண்ணி காட்டுறேன்னா 1 2 3 4 4 அன்பேர்டு எலக்ட்ரான் 4 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஞாபகம் வச்சு. கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? Nd3+. இதோட அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் ஃபுல்லாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ட்ரா பண்ணாதீங்க. நியர்பை பாருங்க 60. அதுக்கு முன்னாடி நம்ம ஜெனான் எடுத்துக்கலாமா? ஜெனானில் எவ்வளோ போயிடும்? 54 போயிடும். ஜெனானுக்கு அப்புறம் வரது F ஆர்பிட்டால் வரும், T ஆர்பிட்டால் வரும், S ஆர்பிட்டால் வரும். இது 4னா இது 5, இது 6. இதில் வந்து 55 56 2 எலக்ட்ரான் முடிஞ்சு போயிடுச்சு. டியில் எதுவும் வராது. இதில் 57 58 59 60 4 எலக்ட்ரான்ஸும் இந்த F ஆர்பிட்டால் தான் ஃபில் ஆகும். அப்போ 4 மொத்தம் 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். இதில் 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுறேன், இதில் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ F ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரான்ஸ் வரும். 1 2 3. அப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அவ்வளோதான். அப்போ சேமா இருக்கா? குரோமியம் 2+லையும் Nd3+ சேமா இருக்கா? இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னென்ன கருது? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்தது, for the reaction A gas it's give 2 times B gas, the backward reaction rate constant is higher than forward reaction rate constant by the factor 2500 at the 1000 Kelvin. Given R value is 0.0831 liter ATM per mole Kelvin. Kp for the reaction at 1000 Kelvin கேட்குறான். Kp வேல்யூ அவன் கேட்குறான் கண்ணா. கேபி வேல்யூ கேட்குறான். கேசி ரிலேட்டடாக நம்ம போட முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா கேபி விசிச் இஸ்இக்குவல் ஃபார்முலா என்னக்கண்ணா? கேசி சொல்லுங்கள் ஆர்டி பவர் டெல்டா என்ஜி. இதை பற்றி தெரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது லெக்சரும் அப்லோட் பண்ணுறேன். கேபி கேட்குறான். ஏன் சார் இந்த ஃபார்முலா எடுத்துக்கோன்னா கேசிக்கு இன்னொரு ஃபார்முலா ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட் டிவைட் பை பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட். கொஸ்டின் பேப்பரில் அவங்க என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மாதிரி 2500 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை ஃபேக்டர் 2500 கொடுத்ததுனால அதனால் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஆர்டி டெல்டா என்ஜி பாருங்களேன். டெல்டா என்ஜி என்னது? இந்த இடத்துல ப்ராடக்டோட கோஎஃபிஷியன்ட் கேஸாக இருக்கணும் 2 மைனஸ் ரியாக்டன்ட் கேஸாக இருக்கணும் -1. அப்போ என்ன வருது? 1. அப்போ இந்த பவரில் என்ன வருது? 1. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் வேல்யூ தான்மா, போட்டுடலாமா? பார்க்கலாம். கேபி கேஎஃப் அப்படியே இருக்கட்டும். கேபியோட வேல்யூ எவ்வளோ? 2500 டைம்ஸ் கேஎஃப். ஆரோட வேல்யூ 0.0831. டீயோட வேல்யூ 1000. கேன்சல் பண்ணால் 0 0 0 0. கேஎஃப் கேன்சல். இந்த 0 கேன்சல். சரியா போச்சு. மீது எவ்வளோ இருக்குது? 0. இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 831 டிவைடட் பை 25. ஒரு 2 டெசிமல்ஸ் ஆர் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 83.1 டிவைடட் பை 25 இன்ட்டு 10 to the power -2. ஸோ டிவிஷன் பண்ணோம்னா 83 25 3 டைம்ஸ் வருமா? 75 5 அதில் ஒரு 3 8 0 இதில் அகைன் ஒரு 3 டைம் 3.3 வருது. அண்ட் இது 1 நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ 3.3 இன்ட்டு 10 to the power -2. அப்போ 0.033. இதுதான் என்னது? கேபியோட வேல்யூ. பாருங்கள் ஆன்சரில் இருக்கா பாருங்கள் 2. பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் நமக்கு நல்ல மைண்டில் பிளெண்ட் ஆகும். வெறுமனே படித்து பார்த்தோம்னா நமக்கு ஞாபகம் இருக்காது, நம்ம எக்ஸாம்பிள் ஞாபகம் வராது. ஸோ அப்போ நீங்கள் இது மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நல்லா டெஸ்ட் எழுதி பார்த்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாம் பொறுமையாக போட்டு பாருங்கள். சார் கொஞ்சம் வேகமாக போடுறேன், பட் நீங்கள் கொஞ்சம் இன்னும் பொறுமையாக போட்டு பாருங்கள். அடுத்து பார்க்கலாம். The total number of possible isomers. இது கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டின் தான். பாசிபிள் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஒரு போத் ஸ்ட்ரக்சரலும் கேட்குறான், ஸ்டீரியோவும் கேட்குறான். ஸ்ட்ரக்சராகவும் பார்க்கணும், ஸ்டீரியோவும் பார்க்கணும், RS கான்ஃபிகரேஷனையும் பார்க்கணும். சைக்கிளிக் ஈத்தர் ஆஃப் மோலிகுலர் ஃபார்முலா C4H8O. ஓகே, கொஸ்டின் பேப்பரில் அவன் கேட்டது C4H8, ஜஸ்ட் மோலிகுலர் ஃபார்முலா தான் கேட்குறான். அவன் அதுக்கு கொடுத்த ஹிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சைக்கிளிக் ஈத்தர்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்கான். சரி, ஆனால் சைக்கிளிக்னா எத்தனை ரிங்கு வரணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ ரிங்குக்கு என்ன சார் பண்ணுவோம்? டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன்.
கார்பன் இருக்குது +1 ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா 8/2 அப்போ 5 - 8/2 அப்போ 10 - 8/2 அப்போ 2/2 அப்போ 1 அப்போ 1 சைக்கிள் மட்டும் தான் பாசிபிள். இது கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மீது அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்னது C4H8O என்னென்ன இது வரும் எல்லாமே சைக்கிளிக் ஈத்தராக வரணும். ஒரே ஒரு சைக்கிள் ஃபார்ம் தான் இருக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த 4 கார்பனுக்கு இந்த ஃபார்ம் போட்டால் 4 சைக்கிள், ஒரு ஆக்சிஜன் அப்படி காமன் பண்ணிக்கலாம். சரியா போச்சு. இது ஒரு ஃபார்ம். ரெண்டாவது ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு ஆக்சிஜன் கொண்டு வரலாம். இது ஒரு ஃபார்ம். இன்னொரு ஃபார்மில் இப்படி வரும். இது ஒரு ஃபார்ம் பண்ணலாம். வேறு என்ன திங்க் பண்ணி பார்க்கலாம். ஃபோர்த் ஒன்றில் நம்ம இப்படி பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன்றில் அரவுண்ட் இப்படி ஒன்று பார்க்கலாம். வேறு என்ன மாதிரி டைப்பில் திங்க் பண்ணி பார்ப்போம். வேறு ஏதாவது ஷேப்பில் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும். this type இன்னும் நமக்கு வேறு ஏதாவது டைப் பாசிபிள் இருக்கா? 6 டைப் தான் பாசிபிளாக ஸ்ட்ரக்சரில் பார்த்துடலாம். என்னென்ன ஸ்ட்ரக்சரல் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்துடலாம். இங்கே இப்படி கொண்டு வரலாம். இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சர் பாசிபிலிட்டிஸ் பண்ணலாம். அவ்வளோதான். மொத்தம் 7 ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம் வருது. இப்போ ஸ்டெரியோவும் கால்குலேட் பண்ணலாம். ஸ்டெரியோ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் கைரல் கார்பன் கண்டுபிடிச்சு அந்த கைரல் கார்பனுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு பார்க்கணும். இதில் கைரல் கார்பன் இல்லை, ஸோ ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதில் கைரல் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் இல்லை, ஆனால் இங்கே இருக்குது. இது ஒரு கைரல் கார்பன். ஸோ இதில் ஆல்ரெடி ஆர் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ்ட்ரா எஸ் வரும். அதை வந்து நான் 8th ஷேப்பாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே பாருங்கள். இதை நம்ம ஆர்ஆர்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு எஸ்எஸ்ஸாக வரும். அது வந்து 9th கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிறேன். இன்னொன்று வந்து ஆர் வரும், இன்னொன்று எஸ் வரும். அது 10th கான்ஃபிகரேஷனாக சார் எடுத்துக்கிறேன். வேறு இது கைரல் கார்பன் கிடையாது. இங்கேயும் கைரல் கார்பன் கிடையாது. இங்கே ஒரு கைரல் கார்பன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு இது ஆராக எடுத்துக்கிறோம். எஸ்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஷேப்பாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட இதில் எத்தனை ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 ஷேப் வருது. இந்த ஷேப்ஸ் பற்றி தெரியலையா கமெண்டில் போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி லெக்சராக அப்லோட் பண்ணி விட்றேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பண்ணி விடுங்க. ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு, hypothetical diatomic molecules with bond order 0 is quite stable. யோசிச்சு பாருங்களேன், அவங்க கொடுத்ததே பாண்ட் ஆர்டர் 0ன்ட்டான். பாண்ட் ஆர்டர் 0 எப்படி ஸ்டேபிளாக இருக்கும்? பாண்டே இல்லை அப்படின்னா எப்படி அது ஒரு ஸ்டேபிள்? ஓகேவா, பாண்ட் கிரியேட் ஆகுது, ஸ்டெபிலிட்டி கெயின் பண்ண தானே. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ராங். as bond order increase the bond length decrease. அப்படியா? இல்லை, சிங்கிள் பாண்ட் தான் அதிகம், அதுக்கப்புறம் தான் டபுள் பாண்ட், அதுக்கப்புறம் தான் ட்ரிபிள் பாண்ட். லென்த் வைஸில் பார்க்குறப்ப இது கம்மியான லென்த்து. இப்போ பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இவங்க தான் பாண்ட் ஆர்டர் அதிகம், லென்த் அதிகமாகுமா என்ன? டிக்ரீஸ் ஆகும். ஆனால் சிசி சிங்கிள் பாண்ட் லென்த் அதிகம், டபுள் பாண்ட் கொஞ்சம் லென்த் கம்மி, ட்ரிபிள் பாண்ட் அதை விட லென்த் கம்மி. அப்போ லென்த் கம்மி தானே ஆகுது. அப்போ இதுவும் ராங். அப்போ போத் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை த சூட்டபிள் ரியேஜென்ட் ஃபார் த ஃபாலோவிங் கன்வர்ஷன். கடை இந்த இடத்துல என்ன காம்பவுண்ட் இருக்குன்னு பாருங்க. எஸ்டர் காம்பவுண்ட் இருக்கு. எஸ்டர் வந்து இந்த இடத்துல என்னவா கன்வெர்ட் ஆகுது? ஆல்டிகைடாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ எஸ்டர் டு ஆல்டிகைட் ஃபார்மேஷனில் பெஸ்ட் சூட்டபிள் ரியேஜென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டைபால் ஹச் யூஸ் பண்ணுவோம். டை ஐசோபியூட்டல் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணுவோம். பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். அது போக இந்த இடத்துல வந்து பாண்டை பிரேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் டைபால் ஹச்சுக்கு தான் இருக்குது. பாண்டை பிரேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது? டைபால் ஹச்சுக்கு இருக்குது. ஸோ அதனால் ஆன்சர் ஆப்ஷன். மற்றது ஏன் வராதுங்கிறதுல நான் செப்பரேட் வீடியோ போடுறேன், ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ரைட், அடுத்து பாருங்க, மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோவிங் ரியேஜென்ட். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இங்கே கிரிகனைட் ரியேஜென்ட் எக்ஸஸாக கொடுத்துருக்கான். கிரிகனைட் ரியேஜென்ட்னா கண்டிப்பாக சிஎனோட ரியாக்ட் ஆகும், கீட்டோட ரியாக்ட் ஆகும். இது இந்த இடத்துல ரியாக்ட் ஆகிறப்போ என்ன சார் ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த CH3 அட்டாக் ஆகும். அதே மாதிரி ஓக்கு வந்து அடுத்து ஹைட்ரேஷன் பண்ணுறப்போ அச்சு கிடைக்கும். அதே மாதிரி கிரிகனைட் ரியேஜென்ட் இவங்க கூட ரியாக்ட் பண்ணும். கிரிகனைட் ரியேஜென்ட் சிஎனோட ரியாக்ட் ஆனால் ஷார்ட்டாக மட்டும் சொல்லணும்னா அது ஒரு கீட்டோன் ஃபார்ம் பண்ணும். ஸோ இதில் கீட்டோன் இருக்கா, ப்ளஸ் எக்ஸஸாக இருக்கனால CH3 இங்கேயும் வரும். எக்ஸஸும் கிடையாது, கிரிகனைட் ரியேஜென்ட் பண்ணால் அந்த CH3, இது CO. அப்போ வந்து ஆன்சர் ஆப்ஷன் 1.
இதில் 2CH3 வாய்ப்பு இல்லை, இந்த இதில் அப்படியே கீட்டோன் குரூப் வாய்ப்பு இல்லை, இந்த இதில் CN குரூப் இருக்குது, தப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்தது, if the molar conductivity of a 0.050 mole per liter solution of monobasic weak acid is 19 Simon centimeter square per mole, its extent a degree of dissolution will be. Degree of dissolution கேட்குறான், அதோட infinity level both கேட்டையான நாணயான்னு கொடுத்துருக்கான். ரொம்ப சிம்பிள்மா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன கேட்குறான், டிகிரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். டிகிரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்னது, நார்மலாக ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷனில் அதோட மோலார் கண்டக்டிவிட்டி டிவைடட் பை அதோட இன்ஃபினிட்டி பாயிண்டில் அதோட மோலார் கண்டக்டிவிட்டி. ஸோ கான்சன்ட்ரேஷனில் மோலார் கண்டக்டிவிட்டி கொஸ்டின் பேப்பரில் 90, இன்ஃபினிட்டியில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது, ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 349.6 + 50.4 ஆட் பண்ணுவோமா. 349.5 40.4 4 the இது 6 இது 4 0 balance 1 0 balance 1 0 balance 1 400 divided by 400 0 0 getting cancel. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 divided by 4 into 10 to the power -1 எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ 9 4ஆல் பண்ணோம்னா 2 time 8 balance 1.0 2 time 8 balance 2 0 பண்ணோம்னா 5 time 2.25 into 10 to the power -1 மல்டிப்ளை பண்ணோம்னா 0.225 இங்கே இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2. ஸோ சிம்பிள் ஃபார்முலா பெஸ்ட் கொஷின். ஸோ ஃபார்முலாவை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நல்லபடியாக ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான கொஷின். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், லசிங்கன் டெஸ்ட் எது வேணால் சொல்லலாம். which of the following reaction does not belong to ரசிங்கன் டெஸ்ட். ரசிங்கன் டெஸ்ட்னா என்ன சார், சல்ஃபர் டிடெக்ட் பண்ணும், ஹாலஜன் டிடெக்ட் பண்ணும், நைட்ரஜன் ரிஜெக்ட் பண்ணும், மற்றபடி இந்த செட்டில் இருக்கக்கூடிய யாரையும் டிடெக்ட் பண்ணாது. ஸோ நார்மலாக இது பியூர் என்சிஆர்டி அண்ட் பியூஐக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் டிக்ரீசிங் அசிடிட்டி இன் ஃபாலோ அலிபாட்டிக் ஆசிட். அலிபாட்டிக் ஆசிடில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அசிடிட்டி லெவல் கேட்குறான். ஸோ அசிடிட்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், யார் பெஸ்ட் ஆசிடாக ஆக்ட் ஆக மாட்டாங்கன்னா டெர்ஷரி, அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் பிரைமரி. என்ன சார் ரீசன் அப்படின்னா, டெர்ஷரியை பொறுத்த வரைக்கும் 3 சைட்லையுமே கார்பன் இருக்கும், 3 சைடுமே எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். 3 சைடு எலக்ட்ரான் டொனேட் பண்ணால் அது பேர் இண்டக்டிவ் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கும் பட்சத்தில் ஏகப்பட்ட எலக்ட்ரான் இது கிடைக்கும். அப்புறம் ஏன் ஹைட்ரஜன் இவனை விட்டு போக போகிறான். ஸோ டெர்ஷரி தான் இருக்கிறது ரொம்ப வீக்கஸ்டான ஆசிட். இங்கே இல்லை, இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் பிரைமரி, அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய மற்ற ஆசிட்ஸ் எல்லாமே. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து வந்து மேட்ச் த லிஸ்ட் 1 with லிஸ்ட் 2. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். B12 நல்லா பாருங்கள், இதில் என்சிஆர்டி பாக்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ். பாக்ஸ் எல்லாம் ஞாபகம் ஈஸியாக ஒரு கொஸ்டின்ஸ் எழுதிட்டு வந்துடலாம். கம்பல்சரியாக நீங்கள் 45 out of 45 எடுக்கணும்னா என்சிஆர்டியை ரீட் பண்ணி ஆகணும் ஃபார் கெமிஸ்ட்ரி. ஸோ இது மட்டும் எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, ரிமெம்பராக வச்சுக்கோங்க. இல்லை அதை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணணும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கன்ஃபார்மாக ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கட் ஆஃப் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ நல்லா படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். சரி, விட்டமின் B12 என்னது சார், பெர்னீஷியஸ் அனிமியா, ஆர்பி செல்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம். அது விட்டமின் டி ரிக்கட்ஸ், விட்டமின் B2 சிலோசிஸ், விட்டமின் B6 கன்வலிஸ் வலிப்பு நோயின்னு சொல்கிறாங்களே அது டி. அப்போ A4 இங்கே இருக்குது, B3 எல்லாத்துலேயுமே இருக்குது, C1 இங்கே இருக்குது, D2. ஆன்சர் ஆப்ஷன் 1. Out of the following complex compounds, which of the compound will be having minimum conductance in the solution? ஆனால் மினிமம் கண்டக்டன்ஸ் எப்போ வரும்? ஃபஸ்ட்டு கண்டக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அயான்ஸ் அதிகமாக இருக்கணும், ஃப்ரீ அயான்ஸ் இருக்கணும். இதில் 3 அயான்ஸ் இருக்குது, இதில் ஒரு அயான் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ இது வந்து கண்டக்டன்ஸ் நிறைய காட்டும். எனக்கு அந்த அளவுக்கு காட்டக்கூடாது. லோ கண்டக்டன்ஸ் தான் கொஸ்டின் பேப்பர் கேட்கலாம், மினிமம் கண்டக்டன்ஸ் கேட்கலாம். இது ஒன்று. இதில் எது சார் மினிமம் அப்படின்னா சார்ஜ் போடுங்க. உள்ளதாக இருக்க கோஆர்டினேஷன் ஸ்பியர்க்குள்ளே இருக்குன்னா சார்ஜ் பாருங்கள், இங்கே +2, இதுக்கு +3. எதில் சார்ஜ் லோ சார்ஜ் வேல்யூ மீன்ஸ் லோ கண்டக்டன்ஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. நோட் பண்ணுங்கள், இதெல்லாம் லோ சார்ஜ் இருந்துச்சுன்னா இந்த லோ கண்டக்டன்ஸ், கம்மியாக வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவங்கெல்லாம் ஜென்ரலாகவே கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே கோஆர்டினேஷன் ஸ்பியர்க்குள்ளே எப்படி கம்பேர் பண்ண தெரியுதுன்னா சார்ஜ் எடுத்துக்கங்க. சுகர் எக்ஸ் என்னன்னு கேட்குறான். இட்ஸ் ஃபவுண்ட் இன் த ஹனி. எக்ஸ் வந்து ஹனியில் இருக்குங்கிறாங்க. ஹனியில் இருக்கிறனால மேக்ஸிமம் ஃப்ரக்டோஸ் தாமா. கீட்டோ சுகர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரக்டோஸில் கீட்டோ காம்பவுண்ட் இருக்கும்,
அண்ட் குளுக்கோஸில் ஆல்டிகேட் காம்பவுண்ட் இருக்கும். எக்ஸிஸ்ட் இன் ஆல்ஃபா பீட்டா அனோமெரிக் ஃபார்ம். எஸ், ஃப்ரக்டோஸ் ஆல்ஃபா பீட்டா ரெண்டு அனோமெரிக் ஃபார்மில் இருக்கும். லிவர் ரொட்டேட்டரி. எஸ், குளுக்கோஸ் வந்து டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி, லிவர் ரொட்டேட்டரி ஃப்ரக்டோஸ். ஸோ எல்லாமே ஃப்ரக்டோஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்தது, how many products including stereoisomers is expected from the monochlorination of the following compound? ஜென்ரலாக மோனோக்ளோரினேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் எடுப்பீங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 1 2 3 4 சாய்ஸில் இல்லை. சாய்ஸில் இல்லை, மேக்ஸிமம் இதுதான் நீங்கள் எடுப்பீங்க. பட் அவன் கொஸ்டின் பேப்பரில் இன்க்ளூடிங் ஸ்டீரியோஐசமஸ்ன்னு கேட்டான். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இதையும் தாண்டி நம்ம வேறு என்னென்ன ஸ்டீரியோஐசமஸ் பாஸ் ஆகுது, பாசிபிள் ஆர்எஸ் காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். சரி, ரைட், கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் எழுதிக்குவோம். CH3 CH CH2 CH3. முதல்ல மோனோக்ளோரேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி இதில் கூட ஒரு ஹைட்ரஜனை தூக்கிடலாம். தூக்குனா Cl CH2, மீதெல்லாம் அப்படியே ரிமைனிங் எழுதிக்கிறேன் சார். இதெல்லாம் சார் அப்படியே ரிமைனிங் எழுதிக்கிறேன், வேறு எதுவும் பண்ணல. அடுத்தது இவனும் தூக்கிட்டோம்னா ரெண்டாவது பாசிபிலிட்டிஸ். இந்த இடத்துல Cl தானே, இங்கே ஒரு Cl அட்டாச் ஆகிடுச்சுன்னா மீதி ரிமைனிங் அப்படியே சார் எழுதிக்கிறேன். அடுத்து சார் என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பார்ப்போம். எஸ், இதுலேருந்து எடுக்க போகிறோம். அப்போ எழுதணும், அடுத்து சொல்லுங்க பார்ப்போம். இதுலேருந்து எடுக்க போகிறோம். குட். இதில் CH3 முடிஞ்சு போச்சா? மோனோக்ளோரினேஷன் 4 வருது. பட் இதில் ஸ்டீரியோஐசோமர்ஸோடு கேட்குறான். ஸ்டீரியோஐசோமர்ஸ் வேணும்னா கைரல் கார்பன் பார்க்குறோம். எங்கே கைரல் கார்பன் இருக்குது? இங்கே ஒரு கைரல் கார்பன். கைரல் கார்பனா 4 பக்கமும் வேறு வேறு டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கணும். அப்போ இதில் இது 6ன்னு எடுத்துக்கிறேன், எஸ்ஸை வந்து 5th காம்பவுண்டாக எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் கைரல் கார்பன் கிடையாது, ஏன்னா சேம் குரூப்பு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கைரல் கார்பன், இது 6ஆக எடுத்துக்கிறேன். எஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 6th காம்பவுண்டாக எடுத்துக்கிறேன். இதில் கைரல் காம்பவுண்ட் கிடையாது, இதில் கைரல் கார்பன் கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் எத்தனை ஐசோமர்ஸ் பாசிபிலிட்டிஸ் எனக்கு கிடச்சிருக்கு சார்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மொத்தம் நமக்கு 6 கைரல் கார்பன் காம்பவுண்ட் கிடச்சிருக்கு. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேன், அடுத்த கொஸ்டின் பாருங்களா. Which of the following compounds can exist in cis trans isomers? Cis trans isomers யார் கிரியேட் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் என்ன சாய்ஸ் இருக்கு பாருங்க. 2-methyl-X2-ene 1 2 3 1 2 3 4 5 6 2-ene, இதில் மெத்தில். கணக்கில் பாருங்க, இதில் என்ன இருக்கு? CH2 இருக்கு. CH2 இருக்குன்னா 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ இதில் என்ன கிடையாது? ஆப்டிகல் ஐசோமர்ஸே வராது, which means cis வராது, cis trans வராது. அடுத்தது வந்து 1,1 டைமெத்தில் சைக்ளோப்ரோபேன். சைக்ளோப்ரோபேன் 1,1 ரெண்டுமே சேம் குரூப். அப்போ இதுலேயும் என்ன வராது? சிஸ் ஃபார்மேட் வராது. அடுத்து 1,2 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன். பார்த்துடலாமா? சைக்ளோ போட்டுக்கிறேன், சைக்ளோஹெக்சேன். இதில் இங்கே ஒன்று வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே சேம் சைடு வந்தா சிஸ், ஆப்போசிட் சைடில் வந்தா ட்ரான்ஸு, ப்ளஸ் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் குரூப்பு. ஸோ அதனால் இதில் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சரும் கூட. இதில் பென்ட் 1-ன்னு ஒரு டைம் காட்டிடுறேன். பென்ட் 1 1 2 3 4 1 2 3 4 5 இங்கே வரும். ஸோ இங்கேயே என்ன வருது? CH2 2 காமன் குரூப் இருக்குது. ஸோ அதனால் இதுவனால என்ன பண்ண முடியாது? சிஸ் ட்ரான்ஸ் காட்ட முடியாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்தது இதெல்லாம் டைரக்டாக இன்சைட் புக் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்மா. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரியாக்ஷன் டஸ் நாட் கிவ் பென்சின்? பாருங்க, N எக்ஸேன் இருக்கு, மாலிப்டினம் ஆக்சைடோட வந்து நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா யூ கெட் பென்சின். அதே மாதிரி வந்து அல்கைன் இருக்கு, 3 சைடு ஞாபகம் இருக்கா? இது ஒன்று. இப்படி பண்ணிங்கன்னா இது என்னவா மாறும்? பென்சினாக மாறும். ஸோ அப்போ இதுவுமே பென்சின் தான், C6H6. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரோட வார்ம் பண்ணுறப்போ இது N2 வெளியே போயிடும், இது HCl வெளியே போயிடும், பேலன்ஸ் OH இருக்கும். அப்போ அது என்னவா மாறும்? ஃபீனாலாக மாறுமா? அப்போ இந்த இடத்துல ஃபீனால் ப்ராடக்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோடா லைம் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து CO2 அழகாக எவாபரேட் பண்ணி விட்டுரும், Na2CO3 வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும்? பென்சின் கிரியேட் ஆகும். அப்போ வந்து சாய்ஸ் 1 2 4ல் பென்சின் கிரியேட் ஆகுது. அவன் எங்கே பென்சின் கிரியேட் ஆகாதுன்னு கேட்குறான். ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்தது பாஸ்போரிக் ஆசிட் அயனைசஸ் இன் 3 steps with their ionization constant value Ka1, Ka2, Ka3 respectively.
அதாவது பாஸ்பரிக் ஆசிட் இருக்குது, அதை அயனைசேஷன் பண்ணுறப்போ அதோட 3 ஸ்டெப்புக்கான வேல்யூ கொடுத்துருக்கோம். அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் K is the overall ionization constant. Overall value K. Which of the following statement? இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டுன்னு கேட்குறான். சரி ரைட், நம்ம டக்குன்னு ஆரம்பிப்போம். லிசன். பாஸ்பரிக் ஆசிட் ஃபார்முலா H3PO3. இது ஒரு ஹைட்ரஜனை H+ ரிமூவ் பண்ணுறப்போ ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். அப்போ மீதி H2PO4-. இதோட வேல்யூ கொஸ்டின் பேப்பரில் Ka1. அடுத்தது H2PO3- ஒரு H+ ரிமூவ் பண்ணிச்சுன்னா அது HPO4-2- மாறும். இதோட கொஸ்டின் பேப்பர் வேல்யூ Ka2. அடுத்தது HPO4-2- வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு H+ ரிமூவ் பண்ணிச்சுன்னா PO4-3-. PO4 PO3 PO4 தான் சார். ஓகே, PO4 தான். இதோட வேல்யூ கொஸ்டின் பேப்பரில் Ka3. ஸோ இப்போ ஆட் பண்ணோம்னா இதுவும் கெட்டிங் கேன்சல், இதுவும் கெட்டிங் கேன்சல். மீதி H3PO3 3 டைம் H+ ப்ளஸ் PO4-3-. இதோட ஓவரால் K வேல்யூ கேட்டாங்கன்னா யாராவது ஆட் பண்ணிட்டா போதும் தானே. Ka1 ப்ளஸ் Ka2 ப்ளஸ் Ka3 எக்ஸாக்டாக ஆட் ஆகுது. ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. லாக் கேட்டாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. லாக் K which is equal to log டைம் Ka1 ப்ளஸ் log டைம் Ka2 just form a substitution. இது log டைம் Ka3. ரைட், இதோட இது வந்து ஈஸியாக நடக்கும்னு சார் சொன்னேன். ஸோ தட் Ka1 அதாவது pH is entirely proportional. pH is entirely proportional to pKa value, Ka value, which means எதோட வேல்யூ வந்து அப்படி இல்லை. சாரி இந்த இடத்துல இந்த ரியாக்ஷன் பேஸ் பண்ணி இந்த ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ தட் Ka1 வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் Ka2 வேல்யூ அண்ட் கிரேட்டர் Ka3. pH வேணாம், அது கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் சார் சொல்ல வேண்டிய கன்க்ளூஷன்ஸ். இப்போ ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணலாம். ஸோ log K equal to log Ka1 plus log Ka2 log Ka3. ட்ரூ ஆனால் எஸ் ட்ரூ. H3PO3 is a stronger acid than H2PO4- and HPO4-2-. எஸ், இதே ரெண்டு ஆசிட் கம்பேர் பண்ணுறப்போ H3PO4ங்கிறது கிரேட் ஆசிட் தான். ட்ரூ. அதுக்கேற்ற மாதிரி Ka1 is greater than Ka2, Ka2 is greater than Ka3. இதுவும் ட்ரூ. Ka1 வேல்யூ இப்படி டிவிஷன்லாம் வராது. ஸோ A, B, C. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்தது, among the following chosen will be the equal number of atom. கொஸ்டின் பேப்பரில் அட்டாமிசிட்டியும் நம்ம கால்குலேட் பண்ணணும். வெறும் ஆட்டம் மட்டும் இல்லாமல் அட்டாமிசிட்டியும் சேர்த்து கால்குலேட் பண்ணால் தான் நமக்கு இது எக்ஸாக்ட் ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டுக்கு நான் கால்குலேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? கிவன் மாஸ் டிவைட் பை மோலிகுலர் மாஸ். கிவன் மாஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு 212 டிவைட் பை மோலிகுலர் மாஸ் 106. கேன்சல் பண்ணால் 2. இதோட விட்டுறக்கூடாது, அதோட ஆட்டம்ஸையும் சேர்த்து நீங்கள் பண்ணணும். ஏன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம் கேட்கலாம். இதில் சோடியம் 2, குளோரின் ஒரு 1, ஆக்சிஜன் ஒரு 3, மொத்தம் 6 வருதா? அப்போ இன்ட்டு 6, அப்போ எவ்வளோ? 12 வரும். அவன் கேட்ட நம்பர் வரும், பட் நான் அதை கன்சிடர் பண்ணல, அது காமன் தானே. அடுத்து ரெண்டாவதுக்கு போடலாம். கிவன் மாஸ் எவ்வளோ? 248 டிவைட் பை மோலிகுலர் மாஸ் 62. கேன்சல் பண்ணால் 4 டைம். மொத்தம் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? சோடியம் 2, ஆக்சிஜன் 1, அப்போ 3. அப்போ இதுலேயே எவ்வளோ வருது? 12. தேர்டுக்கு போடுவோம். கிவன் மாஸ் 40, மோலிகுலர் மாஸ் 240. சாரி, given mass 240, molecular mass 40, கேன்சல் பண்ணால் 6. அதோட ஆட்டம்ஸ் 3, இப்போ கிட்டத்தட்ட 18. அப்போ ஃபோர்த் ஒன் given mass 12, molecular mass 2, கேன்சல் பண்ணால் 6, 2 ஹைட்ரஜன் 2 ஆட்டம்ஸ், அதனால் 12. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5th E ஆப்ஷனில் given mass 220, அதோட molecular mass 44, கேன்சல் பண்ணால் 5. எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? 3 ஆட்டம்ஸ் இன்ட்டு 3 15. இதில் காமன் ஆட்டம்ஸ் வருது A, B அண்டு D வருதா? A, B, D தான் இது எக்ஸாக்டாக அட்டாமிசிட்டி வைஸில் ஈக்குவலாக வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் தான். அடுத்தது, லைக் நைட்ரஜன் தட் கேன் ஃபார்ம் அமோனியா, ஆர்சனிக் கேன் ஃபார்ம் ஆர்சின். எஸ், நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியாவை கிரியேட் பண்ணும், NH3. அதே மாதிரி ஆர்சனிக்கு நமக்கு என்ன பண்ணும்? NH3 ஃபார்ம் பண்ணும். சரி ஏரில் AsH3 இதுவும் கிரியேட் பண்ணும். எஸ், ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். ஆன்டிமனி cannot ஃபார்ம் ஆன்டிமனி பென்டாக்சைடு. நோ, ஆன்டிமனி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பென்டாக்சைடு ஃபார்ம் கிரியேட் பண்ணும். cannot இல்லை, கேன். ஸோ அதனால் இது வந்து ராங். ஸ்டேட்மெண்ட் 1 is true,
Statement 2 is incorrect. So answer option 2. அடுத்தது Dalton atomic theory could not explain which of the following. Yes, இது direct statement inside line. எதை டால்டனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல? லா ஆஃப் கேஸ் வால்யூம். ஏன்னா அவர் டைமில் வந்து கேஸ் ரிலேட்டடான ரிசர்ச் எல்லாம் ரொம்ப கம்மியாக நடந்ததுனால அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, அதுக்கான ரிசர்ச்சும் பண்ண முடியல. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரென்த். பேசிக் ஸ்ட்ரென்த் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? டைரக்ட் இன்சைட் லைன் தானே இது. ஸோ செகண்டரி, அதுக்கப்புறம் பிரைமரி, அதுக்கப்புறம் பென்சிலமைன், அதுக்கப்புறம் நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா இது பென்சிலமைன்னா அது என்னென்னு சொல்லலாம், பென்சிலமைன் மீன்ஸ் இந்த இடத்துல அதாவது பென்சிலமைன். ஓகே, பிரச்சனை இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பென்சிலமைன் இதில் பார்க்கலாம். இதில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் இத்திலமைன் இருக்குது, இத்தனமைன் இருக்குது, என் எத்தில் அனிலின் இருக்குது, பென்சமைன் இருக்குது. நாமளாக பாருங்கள், ஃபஸ்ட் அவன் கொடுத்தது என் எத்தில் இத்தனமைன் கொடுத்துருக்கான், விச் மீன்ஸ் CH2 CH2 NH CH2 CH3 CH3. இது இதில் பார்த்தீங்கன்னா இது செகண்டரி. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பேஸ் நேச்சர் அதிகம், ஏன்னா நிறைய ஐ வேல்யூ கிடைக்கிறது இல்லையா. அடுத்து வந்து பிரைமரி CH3 CH2 NH2 கொஸ்டின் பேப்பரில் கொடுத்த எத்தலமைன். அதுக்கப்புறமேட்டுக்கு 2 காம்பவுண்ட் இருக்குது, NH CH3. இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா N மெத்தில் அனிலின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று கொடுத்துருது வந்து பென்சனமைன், அது அனிலின். இதில் யார் சார் பேஸ் நேச்சர் அதிகம்னா கனாலிசன்மா. இதில் ஐ வேல்யூ கிடைக்கும், ஐ வேல்யூ கிடைச்சா இது பெஸ்ட்டு பேஸாக ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ இவன் வேல்யூ தான் அதிகம். அப்போ வந்து சாய்ஸ் எது கரெக்டாக மேட்ச் ஆகுது? என் எத்தில் இத்தனமைன், அதுக்கப்புறம் இத்தனமைன், என் மெத்தில் அனிலின் அண்ட் பென்சனமைன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்தது which of the following statement are true? கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது ட்ரூங்கிறான்? Unlike gallium has a very low melting point. No, gallium எப்படி வந்து சார் வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட் கேட்குறான். கேலியம் வந்து இருக்கிறது லோ மெல்டிங் பாயிண்ட், ஹை பாயிலிங் பாயிண்ட். தப்பு இது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப், ரெண்டாவது போக தேவையில்லை, இது ராங். On Pauling scale, electronegativity of sodium and chlorine எடுத்து பாருங்கள், ரெண்டுக்குமே 3.0 அரௌண்ட் வரும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரெண்டுக்குமே 3.0 ஆர் நாட் சேமுங்கிறான். சேம் தான். ஸோ அப்போ எதுவுமே ராங். அது வந்து ஆர்கான் K+Cl- Ca2+ அண்ட் Sa2- எல்லாத்துக்குமே 10 எலக்ட்ரான்ஸ் வருமா? கவுண்ட் பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே 10 எலக்ட்ரான்ஸ் தான் வரும். ஸோ இது ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஸ். ஆனால் எஸ், ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஸ் தான் இது ட்ரூ. ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஸ் பற்றிலாம் பார்க்கலாம், நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி, பாருங்கள். இல்லை ஃபியூச்சரில் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஃபஸ்ட் அடிஷன் என்தால்பி. இந்த இடத்துல கொடுத்துருக்கு சரிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்கள். லித்தியம், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆள் வந்து பெரிலியம், போரான், கார்பன். லெஃப்ட் டு ரைட்டு போகிறப்ப நமக்கு வந்து அயனிஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகுமா? பட் ஆனால் பெரிலியத்துக்கு அதிகமாக வரும், பிகாஸ் ஆஃப் பேட் எலக்ட்ரான்ஸ். அப்போனா இது ஜம்ப் ஆகுமா? அப்போ இதுக்கப்புறம் தான் இவன் வருவான், இதுக்கப்புறம் தான் வரும். இது ஒரு எக்ஸப்ஷனா. லைக் வைஸ் லித்தியத்துக்கு கீழே வருவா சோடியம், பெரிலியத்துக்கு கீழே மெக்னீஷியம், போரான் கீழே அலுமினியம், இவனுக்கு கீழே கார்பன். இவங்க 2 பேர் சஃபல் ஆகணும் தானே, ஏன்னா இதில் என்ன இருக்கும்? பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ இவனுக்கு தான் அயனிஷன் என்தால்பி அதிகம். அப்போ அந்த பக்கம் ஜம்ப் பண்ணானா அலுமினியம், அதுக்கப்புறம் தான் மெக்னீஷியம், அதுக்கப்புறம் தான் சரி கார்பன் கீழே சிலிக்கானில் வருவாப்பில் சிலிக்கான். அப்போ இப்படி இருந்திருக்கணும் ஆர்டர். அப்படி இருந்திருக்கான்னு பாருங்கள், அப்படி கிடையாது. அப்போ இது ராங். The atomic radius of cesium is greater than of lithium and rubidium. Yes, 1A element. 1A element என்னது? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். சீசியம் கீழே வருது, டவுன் த குரூப், அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ். அப்போ வந்து சீசியத்தோட சைஸ் ரொம்ப பெருசு கம்பேரிங் டு ருபீடியம் அண்ட் லித்தியம். அப்போ இது வந்து ட்ரூ. எது ட்ரூ? ஏயும் சியும் இயும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன். அடுத்தது மேட்ச் பண்ணணும். ஆனால் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இசட் வேல்யூ போட்டால் கிடச்சிருது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? XeO3. இசட் வேல்யூ போடுங்க பார்ப்போம். 1/2 சென்ட்ரல் ஆட்டம் எலக்ட்ரான்ஸ் 8. அப்போ இது வந்து 4 கிடைக்கும். அப்போ 4 வந்துச்சுன்னா sp3. அடுத்து XeOF4. இதுக்கு போட்டிங்கன்னா இசட் வேல்யூ 1/2 சென்ட்ரல் ஆட்டத்தோட அவுட்டர் எலக்ட்ரான் வேல்யூ நம்பர்ஸ் 8. ஆக்சிஜனை விட்டுருணும். மோனோவேலண்ட் மோனோவேலன்ஸ் எலமெண்ட் ஏன்னு பார்த்தோன்னா 4 பேர் இருக்காங்க. ஸோ தட் இது ஆட் பண்ணால் 12 ஆஃப் 6. அப்போ sp3
sp3 கரெக்டாக போட்டோமா xc சாரி செகண்ட் வந்து இவன் இருக்கான் செகண்ட் வந்து xcf2 இருக்கு z equal to 1/2 outermost 8 மூணா வேலண்ட் 2 பேர் அப்போ 10 10ல் ஆஃப் 5 அப்போ sp3d நெக்ஸ்ட் xco f4 z equal to 1/2 outermost 8 இதில் ஒரு 4 12 ஆஃப் 6 அப்போ sp3d2 ஃபைனலாக xc f6 so z value which is equal to 1/2 outermost 8 இதில் ஒரு 6 14ல் 7 அப்போ sp3d3 அவ்வளோதான் ஷேப்ஸ் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான் O3 எங்கே இருக்குது sp3 A அடுத்தது f2 sp3d B xco4 C இது D அவ்வளோதான் A2 இது இங்கே இருக்குது B1 இங்கே இருக்குது C4 இங்கே இருக்குது D3 ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4 அடுத்தது இது நமக்கு டவுட் தான்மா இது வந்து டவுட் கொஷனில் சார் வைக்கிறேன் ஏன்னா இதுக்கு கீ ரிலீஸ் ஆகணும் ஏன்னா கிறிஸ்டலைசேஷனில் BA2+ஓட ஃபார்மேஷன் என்தால்பி கேட்குறான் இது புக்கில் டேட்டா கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நான் தேவையில்லாமல் ஒன்று போட்டு அதை நீங்கள் மெமரி பண்ணி நெக்ஸ்ட் இயர் போயிடாதீங்க இது வந்து கீ ரிலீஸ் ஆன உடனே நான் ஒன்ஸ் அகேன் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் சரிங்களா இப்போதைக்கு இதுக்கு வந்து -128.5 சரி -128.5 வருது பட் இருந்தாலும் ஃபியூச்சரில் செக் பண்ணிக்கலாம் இது கீ கன்ஃபார்ம் பண்ண வேணாம் அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான் among the given compound 1 2 3 the correct order of bond dissociation enthalpy of CH ஓட bond dissociation enthalpy யாருக்கு அதிகம்ங்கறாங்க கனா லிசன் மேம் இது வந்து sp இது வந்து sp3 இது sp2 நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா bond dissociation எனர்ஜி யாருக்கு அதிகம் அப்படினு பார்த்தோம்னா bond dissociation enthalpy யாருக்கு சார் அதிகம்னு பார்த்தீங்கன்னா s கேரக்டர் அதிகமாக இருக்கக்கூடிய sp-க்கு அதுக்கப்புறம் sp2க்கு அதுக்கப்புறம் sp3க்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா bond dissociation எனர்ஜிக்கான ஆர்டர் CH bond அந்த வயசில் பார்த்தப்போ இங்கே சாய்ஸ் இருக்கானா எஸ் இருக்கு 2 அதுக்கப்புறம் 2 அதுக்கப்புறம் 3 அதுக்கப்புறம் 1 ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 வரும் மீன் வைல் டைம் அதே டைம் பாருங்க இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா பென்சீன் ரிங் மேலேயே பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும் இது நடக்கவே கூடாது இது நடக்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பென்சீன் ரிங் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகவே கூடாது அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகவே கூடாதுன்னா அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு தான் அதிகமான எனர்ஜி தேவைப்படும் அப்போது இது அந்த சாய்ஸில் இருக்கு ஸோ இதில் 1 or 3 வெயிட் பண்ணி பார்க்கணும் இதில் லைட் போடுறேன் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கன்ஃபர்மேஷன் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இல்லை தேர்ட் ஆப்ஷனானு இன்னுமே ஸ்டில் டவுட்டாக தான் இருக்குது இதுக்குமே நம்ம என்ன பண்ணுது 2 கொஸ்டின்ஸ்க்கு கீ வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா இது ஒரு ஆன்சர் நம்ம சூஸ் பண்ண வேணாம் ரைட் அடுத்தது predict the major product P in the following sequence of the reaction இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து HBr கொடுத்திருக்கான் பட் ஆனா பென்சீனால் பெராக்சைடு வந்துச்சுனாலே இந்த இடத்துல என்ன ரூல் யூஸ் பண்ணோம் சொல்லுங்க குட் ஆன்டி மார்கோனிகா ரூல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம் ப்ளஸ் கேசியன் கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் சோடியம் அமல்கம் எத்தில் ஆல்கால் கொடுத்துருக்கான் ஸோ எத்தில் ஆல்கால்ல சம்திங் ஏதோ ஒரு அமைன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் சரி பார்க்கலாம் கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்த காம்பவுண்டு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறது வந்து HBr எடுத்துக்குவோம் ஃபர்ஸ்ட் இது ஆன்டி மார்கோனிகா ரூலுக்கு இன்வால்வ் ஆக போகுது ஆன்டி மார்கோனிகா பெராக்சைடு இருக்கிறனால அப்படின்னு என்ன சார் ஃபர்ஸ்ட் மார்கோனிகா ரூல் என்ன அதிகமான ஹைட்ரஜன் டபுள் பாண்ட்ல எந்த பக்கம் அதிகமான ஹைட்ரஜன் இருக்கோ அந்த பக்கம் இந்த ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா மார்கோனி ஆப்போசிட்டா நடந்துச்சுன்னா அதாவது கம்மியான சைடுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சைடு இந்த ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா ஆன்டி மார்கோனி இந்த பக்கம் 2 ஹைட்ரஜன் இருக்கு இந்த பக்கம் வந்து 1 2 இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு அப்போ இந்த ஹைட்ரஜன் இங்க போயிடும் Br இங்க வரும் ஆன்டி மார்கோனி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும் ஹைட்ரஜன் போட்டு காட்ட தேவையில்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேசியனோட ரியாக்ட் ஆகுது அசால்ட்டா வந்து கேபிஆரா வெளியே போய் சிஎன் அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகிடும் அவ்வளோதாம்மா இது கூட சோடியம் அமல்கம் வித் எத்தில் ஆல்கஹால் ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா சிம்பிள் சிஎன் என்னவா மாற்றிடும் அமைனா மாற்றிடும் அமைன் லெசன் ஒன் ஷாட் போட்டிருக்கேன் பாருங்க நம்ம யூடியூப் சேனலில் இருக்க அமைன் லெசன் CH3 இல்லை அது ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாது இந்த இடத்துல என்ன மாறும் CH2 NH2 எங்கே இருக்க சாய்ஸில் இந்த
இது இல்லை டி ஆப்ஷனில் பாருங்கள், மேலே CH3 கீழே CH2N+2. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. ஈஸி கொஸ்டின். அடுத்து வந்து கேட்டலிஸ்ட். இதுவும் ஈஸி கொஸ்டின், டி பிளாக்கை பேஸ் பண்ணி கேட்பாங்க. பின்னாடி வந்து இப்போ அப்ளிகேஷன் கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். ஈஸி ஃபார்மேட்டு. ஹேபர் ப்ராசஸில் என்ன யூஸ் பண்ணுவோம்? அயரான கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். வேகர் ஆக்சிடேஷனில் வந்து பிளாட்டினம் வித் பெல்லடியம் குளோரைடு யூஸ் பண்ணுவோம். வில்கின்சன் கேட்டலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைஃபினல் ரோடியம் 1 குளோரைடு யூஸ் பண்ணுவோம். ஜிங்க்லர் நாட்டா கேட்டலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியத்தோட அலுமினியம் காம்பவுண்டை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படியே டேரெக்டாக மேட்சாக இருக்குது. A for 1, B for 2, C for 3, D for 1. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்தது எனர்ஜி அண்ட் ரேடியஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் போர் ஆர்பிட் ஆஃப் த ஹீலியம் ப்ளஸ் அண்ட் லித்தியம் ப்ளஸ் கேட்குறான். எனர்ஜி RH வேல்யூ கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கான், அண்டு A0 வேல்யூ கொடுத்துருக்கான். ஆனால் எல்லாத்துலேயுமே ஜூல் பிளேஸ் பண்ணியிருக்கான். அப்போ ஜூலுக்கான எனர்ஜி லெவல் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், பட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் லென்த்தி டைம் எல்லாம் விட்டது இந்த இடத்துல இருக்கும். நான் எப்படி நினைக்கிறேன் டேரெக்டாக போயிடலாம். கொஞ்சம் எனர்ஜி nth லெவலில் வேணும், ஜூலில் வேணும். -2.18 × 10⁻⁻8 Z² N², இது யூஸ் பண்ணும் ஜூலுக்கு வேணும் அப்படின்னா. சார் ஃபஸ்ட்டு யார் கொடுத்துருக்காங்க? ஹீலியம் 2+, -2.18 × 10⁻⁻18. ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2² எல்லாத்துக்குமே n = 1 வேல்யூ தான். கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துக்குமே n = 1² ஜூல். அப்போ -2.18 × 4 மல்டிப்ளை பண்ணிக்கணும், × 10⁻⁻8 மல்டிப்ளை பண்ணோம்னா 32 பேலன்ஸ் 3 7 8.72 × 10⁻⁻18 ஜூல். அடுத்தது லித்தியம் பார்க்கலாம். லித்தியம் 3+க்கு வந்து இதே -2.18 × 10⁻⁻18 3² / 1² ஜூல். அப்படி பார்த்தோம்னா -2.18 × 9 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வருது. 3 × 3 9 தானே, -8. இதை வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா 72 பேலன்ஸ் 7 9 72 பேலன்ஸ் 7 9 9 16 பேலன்ஸ் 1 -19.62 × 10⁻⁻18 ஜூல். அவ்வளோதான். அடுத்தது ரேடியஸ் கேட்குறான். ரேடியஸ் டேரக்ட் ஃபார்முலா தான், பட் என்ன பிக்கோமீட்டரில் கேட்டிருப்பான். ஸோ தட் ரேடியஸ் nth ஃபார்முலா 0.529 × Z/N². சாரி இந்த ஃபார்முலா இல்லை, N² Z. ஆம்ஸ்ட்ராங்கு. பட் நமக்கு பிக்கோமீட்டரில் வேணும்னா என்ன பண்ணலாம், ஒரு 2 உள்ளே எடுத்துக்கலாம். அப்போது 52.9 N² Z. இது வந்து பிக்கோமீட்டருக்கான ஃபார்முலாவை எடுத்துக்கலாம் Rnth. ஸோ ஃபஸ்ட்டு யாருக்கு கால்குலேட் பண்ணலாம்? ஹீலியத்துக்கு கால்குலேட் பண்ணலாம். 52.9 எல்லாத்துக்குமே என்னோட வேல்யூ 1 தானே, அப்போ 1². இசடோட வேல்யூ ஹீலியத்துக்கு 2, ஹீலியம் ப்ளஸ்க்கு வந்து ஹீலியம் ப்ளஸ்க்கு வந்து 2. அப்போ இதையும் கேன்சல் பண்ணோம்னா 2 பேலன்ஸ் 1 3 4 பிக்கோமீட்டர் சம்திங். இந்த நியர்லி இந்த வேல்யூ வருது 23 இல்லை 6 வரணும்ல, சாரி 6 26.4 சம் பிக்கோமீட்டர் வருது. அது வந்து லித்தியத்துக்கு கால்குலேட் பண்ணலாம். 52.9 × 1² / 3. இதை கேன்சல் பண்ணோம்னா 1 பேலன்ஸு 2 22னா நியர்லி 7 பேலன்ஸ் இங்கே ஒரு 1 நியர்லி 6 பிக்கோமீட்டர் 17.6. ரைட், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணோம்னா ஹீலியம் ப்ளஸ் ஆல்ரைட். இங்கே என்ன வருது -8.72. செக் பண்ணி பார்ப்போம். ஹீலியம் -19 தப்பு. ஹீலியத்துக்கு எவ்வளோ வருது? -8 வரணும். ஹீலியம் வந்து எங்கே எனர்ஜி இங்கே வருது. எஸ் கரெக்டு. இல்லை, இங்கே -16 வருது, -18 தப்பு. ஹீலியம் 2+, இதுவும் தப்பு.
ஹீலியம் 2 ப்ளஸ் மைனஸ் 8.72 into the power minus 8 கரெக்டாக வருது. லித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 19.72 இதுவும் கரெக்டாக வருது. பிக்கோமீட்டரில் பார்த்துடலாம். ஹீலியத்துக்கு 26.4, இதுக்கு 17.6. ஹீலியத்துக்கு 26.4, இது 17.6 கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4 கரெக்டாக இருக்குது. ரைட். இது டைம் டேக்கன் கிடையாது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான், ஈஸி கால்குலேஷன் தான். டைம் டேக்கன்லாம் கிடையாது, இது ஈஸி கால்குலேஷன் தான். ஓகே ரைட். அடுத்தது ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்கான். ஹைட்ரஜன் அண்டர்கோஸ் SN2 ஃபாஸ்டர் தேன் Cl. எஸ், Cl வந்து பார்த்தீங்கன்னா பல்கி சைஸ், ஸோ ஈஸியாக வெளியே போய்டும். அதனால் நியூக்ளியோஃபில் அட்டாக் ஈஸியாக நடக்கும். இது கிளாஸ் நடத்துறப்ப சரி, நம்ம SN1 SN2 மெக்கானிசம் யூடியூப்லேயும் போட்டிருக்கோம் பாருங்கள், இது அப்படியே சொல்லியிருப்போம். அயோடின் இஸ் a better leaving group because of the larger size. இதுவும் ட்ரூ. அசசன் ட்ரூ, ரீசன் ட்ரூ, ரெண்டுமே ஒன்னோட பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. போத் அசசன் அண்ட் ட்ரூ ரீசன்ஸ் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. Both A and R are true. R is the correct explanation of A. So answer option 4. அடுத்தது, if the half-life T1/2 first order reaction is 1 minute, then the time required for the 99.9 completion of the reaction is closest to. time requirement தேவைனா formula time which is equal to 2.303 divided by அந்த rate constant log time ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அதாவது இப்போ எவ்வளோ இருக்குது சார், இது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், இது ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். இதில் கே வேல்யூ கொஸ்டின் பேப்பரில் இல்லைனா டோன்ட் வரி, அது கால்குலேட் பண்ண ஆஃப் லைஃப் இருக்குது. ஸோ ஆஃப் லைஃப் விச் இஸ் ஈக்குவல் டு 0.693 டிவைட் பை கே வேல்யூ. கொஸ்டின் பேப்பரில் ஆஃப் லைஃப் 1 minute, ஸோ தட் 0.693 டிவைட் பை கே. ஸோ தேர்ஃபார் கேவோட வேல்யூ 6.093. இங்கே மல்டிப்ளிகேஷன் கொண்டு வந்துட்டேன். ஸோ அப்போ மீதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன்ஸ் மட்டும் தானே. அப்போ டைம் ரெக்யர்மெண்ட் 2.303 டிவைட் பை கேவோட வேல்யூ 0.69, லாகோட வேல்யூ ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் பாருங்க 99.9% கொடுத்துருக்கான். பர்சன்டேஜில் கொடுத்தா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அது 100% இருந்திருக்கும். ஸோ இது ஏ. அப்போ ஏ மைனஸ் எக்ஸுங்கிறப்போ எக்ஸுங்கிறத ஃபைனலாக 99.9. சரி, அப்போ 2.303 டிவைட் பை 0.693 லாகு 100 divided by 0.1. கீழே இருந்தால் -1, மேலே போனால் +1. அப்போ 2.303 divided by 0.693 log time 1000 எழுதலாம், இல்லையா 10 to the power +3 எழுதலாம். அப்போ முன்னாடி மல்டிப்ளிகேஷன் வந்துடுமா? அப்போ 2.303 divided by 0.693 into 3 log time 10. log time 10 ஓட வேல்யூ 1, அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ டைம் ரெக்யர்மெண்ட் T equal to 2.303 divided by 0.693 into 3. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணனா 6.909 divided by 0.693. ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 10, ஒரு அப்ராக்ஸாக 10 கிடைக்குது. ஸோ 10 minutes எடுத்துக்கிறேன், பிகாஸ் ஆஃப் நான் கேவோட வேல்யூ மினிட்ல எடுத்தேன். ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன் முடிகிறது நமக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கண்ணா? 10 minutes எடுத்துக்கோ. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து, which of the following aqueous solution will be exhibit highest boiling point? ஞாபகம் வச்சுக்கணும், பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், எவ்வளோ அயான்ஸ் ஃப்ரீயாக கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்க்கலாம், இங்கே 0.01, இதில் எத்தனை அயான்ஸ் கிடைக்கும்? K+1 NO3 -2, அப்போ 2 அயான்ஸ் கிடைக்கும். இதோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, எக்ஸாக்ட் ஆன்சர் வேணாம். 0.02. அதில் சோடியத்தில் மொத்தம் 2, இதில் ஒரு 1, அப்போ 3, இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா 0.03. குளுக்கோஸ் அயான்ஸ் கிடைக்காது, ஸோ 0. யூரியாவில் ஒரே ஒரு அயான் கிடைக்கும், இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா 0.01. அப்போ எதோட அயான்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது மொலாரிட்டி வைஸில் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஆன்சர் ஆப்ஷன் 2. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அதை நான் இதில் வந்து சொல்யூஷன் லெசனில் பார்த்துருப்பீங்கல்ல, அதிகமான சொல்யூட் சேர்றப்போ பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும், பிகாஸ் ஆஃப் இதோட நான் வாலடைல் நேச்சர். அடுத்தது, ஹையர் yield ஆஃப் NO, NOட ஹை yield எதில் கிடைக்கும்னு கேட்குறான். delta H of reaction is plus 180.7 kJ/mol. ப்ளஸில் இருக்குது, அப்போ இது பேர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். நான் தான் ஹீட் கொடுத்துட்ருக்கேன், அப்போ வந்து ஹீட் அதிகமாக தான் கொடுக்கணும், கம்மியாக கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த சாய்ஸ் வரும். லோவர் ஹீட் தேவைப்படாது, ஏன்னா எண்டோதெர்மிக்கிறப்ப ஹையர் ஹீட் தான். அதே மாதிரி உங்களுக்கு NO அதிகமாக வேணும், ப்ராடக்ட் அதிகமாக வேணும்னா ரியாக்டரோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ தட் ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 எடுத்துக்கணும், ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 எடுத்துக்கணும். அப்போ ரெண்டுக்கு அதுமாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ CU வரும், DU வரும். அப்போ ஆன்சர் ACD. ஆன்சர் ஆப்ஷன் 3, ACD.
அடுத்தது மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 ரெண்டையும் மேட்ச் பண்ணி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ப்ராக்டிக்கலாக சிம்பிளாக கேட்டான், இதை விட டிஃபிகல்ட்டாக கேட்கலாம், பட் அவன் அந்தளவு டிஃபிகல்ட்டாக போல, சிம்பிளாக கேட்டதுக்கு நம்ம தேங்க்ஸ் தான் பண்ணணும். சரி ரைட். கோபால் 2+ குரூப் 4ல் வந்துடும். மெக்னீஷியம் 2+, மெக்னீஷியம் 2+ அப்படிங்கிறப்போ குரூப் 6. சரி ஷோய் கோபால் 2ங்கிறது 4, ஸோ இங்கே வரும். மெக்னீஷியம் 2+6, பிபி 2+ வந்து 1 வரும், 2Aவிலையும் வரும். அலுமினியம் 3+ வந்து பார்த்திங்கன்னா இதில் வரும். அலுமினியம் மட்டும் வராது, அலுமினியம் வரும், குரோமியம் வரும், ஐரான் வரும், எல்லாமே +3 ஆக்சிஜன் ஸ்டேட், எல்லாமே +3 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நமக்கு நீட்டில் ரிப்பீட்டடாக வரக்கூடிய பிளேஸில் இதுவுமே இருக்குது. தெளிவாக படிச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ். ஸோ இதில் மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா A for 3 எல்லா இதுலேயுமே அதுதான் இருக்குது. B for 4 இங்கே இருக்குது. C for 1, D for 2. ஆன்சர் ஆப்ஷன் 1. சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2 வச்சு ப்ரிடிக்ட் பண்ண முடியல, லாஸ்ட் 2 வச்சு தான் கொண்டு வரானுங்க. ஸோ கரெக்டாக தான் கொஸ்டின் செட் பண்ணிவிட்டு நம்ம திங்க் பண்ண வைக்கிறான். ஓகே. The ratio of the wavelength of light observed by the hydrogen atom, it undergoes N2 to N3 and N4 to N6 transition respectively. வகுக்க சொல்லியிருக்கான், அதனால் சார் டேரெக்டாக வந்து அந்த ப்ராக்கெட் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறேன், மீதெல்லாம் டிவிஷன் ஆகல. ஸோ 1/λ is proportional to, ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்குது, 2 to 4 எஸ் 2 to 3, இப்போ 2² - 1/3². அப்போ இதோட வேல்யூ அரவுண்ட் 1/4 - 1/9, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 9 - 5, இது கீழே பண்ணால் 36, இது 1/λ. அப்போ இதோட லாம்டா வேல்யூ வேணும்னா 36/5, அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்தது 4 to 6 வேணும்னா இது ஒரு 1/λ வேல்யூ தானே. 4 to 6னா 4² - 6². இதை பண்ணோம்னா 1/16 இது ப்ரொபோஷனல் எடுத்துக்கோங்க, ஈக்குவல் எடுக்க வேணாம். 1/36, 4 to 6 தானே. ஆமாம், மேலே வரப்போ என்ன சார் ஆகும், 36 - 16 வரும். கீழே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதுங்க, அப்படியே வைங்க, கேன்சல் ஆகும், ஏன்னா இங்கே 36 இருக்கு இல்லையா. அடுத்தது 36, இது வந்து அரௌண்ட் என்ன வருது, 0. 20/16 × 36, இதை ரெசிப்ரோக்கல் ஆக்கணும்னா இதோட லாம்டா வேல்யூ 36 × 16/20. இது ரெண்டு டிவைட் பண்ணணும், இது டிவைட் பண்ணணும். இது லாம்டா 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா 36/5 36 × 16/20. மேலே ரெசிப்ரோக்கலாக போச்சுன்னா 36/5 × 20/36 × 16. 36 getting cancel, இது கேன்சல் பண்ணால் 4, இது கேன்சல் பண்ணால் 4. அப்போ 1/4 இதோட ரேஷியோ வேல்யூ. ஆன்சர் ஆப்ஷன் 3. ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்தது கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த வேவ் லென்த் ஆஃப் அப்சர்வ் பை த ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸ். கரெக்டாக எவ்வளோ வேவ் லென்த் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் வேவ் லென்த் இஸ் இன்டாலி ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி. அப்போ எது ஹை எனர்ஜி எடுக்குதோ அது கம்மியான வேவ் லென்த்தாக இருக்கும். ஸோ எனர்ஜி அதிகமாக எடுக்கணும்னா லைகண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ எனர்ஜி அதிகமாக ஃபஸ்ட்டு லைகண்ட் இவன் வருவான், அதுக்கப்புறம் இவன் தான் அமோனியா வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் லைகண்டாக இருப்பான். அடுத்தது வாட்டரில் 2 அதிகமாக இருந்தால் அதிகமான வாட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் லோ நம்பர் ஆஃப் வாட்டர் சி. இது வந்து எனர்ஜிக்கான ஆர்டர். இந்த எனர்ஜிக்கான ஆர்டர் அப்படியே ரெசிப்ரோக்கலாக போட்டால் வேவ் லென்த்துக்கான ஆர்டர். அப்போ சி டி ஏ பி, சிடிஏபி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2, சிடிஏபி. ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்தது ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆர்டர் அகேன்ஸ்ட் த ப்ராப்பர்ட்டி மென்ஷன்டு. இது கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் எதாவது இருக்குது, அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா. H2O NH3 CHCl3 டைபோல் மொமெண்டம் நேச்சரில். எஸ் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் நைட்ரஜன், அதுக்கப்புறம் கார்பன், இப்படி தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டைபோல் மொமெண்டம் இருக்கும். இது ட்ரூ. XeF4 XeO3 XeO2 நம்பர் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம். சென்ட்ரல் ஆட்டம்னா இவனுக்கு தானே லோன் பேர் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஆர்டர் அப்படியே ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கான், தப்பு, இது ராங். OH CHNO இது இன்சைட் பாக்ஸில் இருக்கும், ரீட் பண்ணி பாருங்கள். பாண்ட் லென்த் ஆர்டர் இது அப்படியே ரிவர்ஸில் இருக்கும், இதுவும் தப்பு. N2O2 H2 பாண்ட் லென்த் அல்ஃபின் கொடுக்குறான், ஞாபகம் வச்சுக்க. இது ட்ரிபிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். கரெக்டான எஸ் ட்ரூ. அப்போ இதுவும் கரெக்ட். ஸோ அப்போ ஏவும் டி. நெக்ஸ்ட் மேட்ச் பண்ண சொல்கிறாங்க பாருங்க. குளோரோஃபார்ம் அனிலின் டேரெக்டாக சொல்லிடுறேன், ஸ்டீம் டிஸ்டிலேஷன் டேரெக்டாக இன்சைட் லைன். இதெல்லாம் க்ரூட் ஆயில் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி நம்ம ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் தானே போகணும், அப்போ தான் தனித்தனியாக கிடைக்கும். எங்கே இருக்குது கிளசரால் ஃப்ரம் ஸ்பெண்டிலை, ஏன்னா நம்ம வந்து ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணி பார்க்கணும், இல்லை ஈஸியாக வந்து அது கேஸாக போயிடும். அனிலின் வித் வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஸ்டீம் டிஸ்டிலேஷன். A4
B3 C2 answer option 1. அடுத்தது in rate constant of the reaction is 0.03, how much time it does it take for 7.2 mole per Kelvin concentration of the reaction to get reduced to 0.9, log 2 வந்து 0.31. அப்போ again வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறான் இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா டைம் ரெக்யர்மெண்ட் தான் கேட்குறான். டைம் ரெக்யர்மெண்ட்டுக்கான ஃபார்முலா இப்போ தான் சொல்லி கொடுத்தா இது இப்போ இந்த வருஷத்தில் 2வது டைம் யூஸ் ஆகுது. ஸோ டைம் which is equal to 2.303 divided by k into log time a minus x. ஸோ கே கொஸ்டின் பேப்பரில் டேரெக்டாக கொடுத்துட்டா நோ மோர் ஆஃப் லைஃப் டேரெக்டாக கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரியாக்ஷன் 0.303. அப்புறம் லாக் போட்டுக்கிறோம். இந்த இடத்துல இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கொஸ்டின் பேப்பரில் 7.2 கொடுத்துருக்கான், ஃபைனல் கான்சன்ட்ரேஷனே கொடுத்துட்டான். அதனால் டேட்டா நான் a minus x எவ்வளோ எடுத்துக்கிறேன் 0.9 கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கான். ஸோ இதில் என்ன கேன்சல் பண்ணால் மேலே கீழே 10 மடிவே பண்ணிட்டு கேன்சல் பண்ணுங்கள், 8 கிடைக்கும். 2.303 0.303 லாக் டைம் 8 என்னன்னு எழுதிக்கலாம் 2/3 எழுதிக்கலாமா 2/3 முன்னாடி மல்டிப்ளிகேஷன் வந்துடும். அப்போ 2.303 டிவைடட் பை 0.303 into 3 log 2. log 2 1 கிடையாதுமா, log 2 ஓட வேல்யூ 0.301. அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா டைம் ரெக்யர்மெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2.303 divided by 0.303 into 3 into 0.301. இது கேன்சல் பண்ணிடுறேன். இது கேன்சல் பண்ணலாம். இது கேன்சல் பண்ணால் அரௌண்டு 0.1 மேலே போனால் டென்த்து போகிற -1 மேலே போனால் +1 2.303 into 0.301 into ஒரு 10. இதை மட்டுமே பண்ணால் அப்ராக்ஸா 2 கிடைக்குது சார், அப்ராக்ஸா 3 கிடைக்கும். அப்போ 2.303 into ஒரு 3 கரெக்டாக இருக்கா மிஸ் பண்ணிட்டோமா 0.9 அது வரைக்கும் ஓகே. இது 0.03 0.03 தப்பு பண்ணிட்டோம் இந்த இடத்துல 0.03 மாற்றிட்டோம் இந்த இடத்துல 0.03. அப்போ 0.01 அப்போ மேலே போனால் 10 to the power +2 போகும். அப்போ இது இன்னொருத்துல 30. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 9096 ஒரு டெசிமல் தாண்டி வந்துச்சுன்னா 69.9 செகண்ட்ஸ் கிடைக்குது. ஏன்னா செகண்ட்ஸில் தான் ஆன்சர் எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே இருக்கானா எஸ் அப்ராக்ஸ் இங்கே இருக்குது. நான் எக்ஸாக்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ணல, அப்ராக்ஸ் பண்ணேன். ஸோ 69.3. அடுத்தது which among the following electronic configuration belong to the main group? What is main group? S block and B block. இதெல்லாம் டிரான்சிஷன் குரூப் தானே. இங்கே டேரெக்டாக ஃபைனலாக எஸ் முடிஞ்சிருக்கு, முன்னாடி யாரும் இல்லை. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக். இங்கே எஸ் முடிஞ்சிருந்தாலும் முன்னாடி யாராவது இருக்கான்னு பாருங்கள், டி இருக்கா, அதனால் இது டி பிளாக். இங்கே ஃபைனலாக பி முடிஞ்சால் நீங்கள் யாரையும் பார்க்க தேவையில்ல, அவன் பி பிளாக் தான். கடைசியாக எஸ் முடிஞ்சுன்னா இந்த முன்னாடி யாராவது இருந்தாங்கன்னா அவன் தான் அந்த பிளாக். இங்கே எஸ் முடிஞ்சிருக்கு, டி முடிஞ்சிருக்கு, டி முன்னாடி யாராவது இருந்தாங்கன்னா அவன் தான் பிளாக். அப்போ இது எஃப் பிளாக். அப்போ எஸ் பி எங்கே வருது, ஏவும் சிலையும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. ஹியூமிடிட்டின்னா என்னக்கண்ணா, நேச்சுரலில் இருக்கக்கூடிய அந்த சில்லான ஏர் தானே. அப்போ அதில் வாட்டரும் ஏரும் தானே மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ லிக்விட் அண்ட் கேஸ் தானே. அடுத்து அல்லோய். அல்லோய்னா 2 மெட்டல்ஸ் காம்பினேஷன் பண்ணுறது தானே. பிராஸு இதிலலாம் பார்த்துருப்போம்ல, ஜெர்மன் சில்வர் அதில். அப்போ 2 மெட்டல் சாலிட் இன் சாலிடு. அடுத்து அமல்கம்னா என்னது, ஒரு லிக்யூடையும் சாலிடையும் தானே மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்மோக்னா என்னது, புகையில் வந்து சாலிட் பார்ட்டிகல் இருக்கும், கேஸ் நேச்சுரலோடு இருக்கும். அப்போ சாலிட் இன் கேஸ் டி. அப்போ A2 B1 C4 D3. ஸோ ஆன்சர் ஆப்ஷன். அடுத்தது 5 moles of liquid X நோட் பண்ணிக்கணுமா. 5 moles வந்து Xும் 10 moles of Y makes the solution having the vapor pressure of 17 torr. இவங்க 2 பேர் சேர்த்து டோட்டலாக 70 torr கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ இது P total. The vapor pressure of pure X and Y are 63 and 78. இது வந்து PA0, இது BB0 respectively. Which of the following is true regarding என்ன கொடுத்துருக்கா, நெகட்டிவ் டிவியேஷன் ஐடியல். ஓகே, அதுனா ஒன்றும் இல்லை. இந்த இப்போ தியரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கண்டுபிடிச்ச பி டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்க்குறப்போ PA0 + zeta-A + BB0 zeta-Bக்கு ஈக்குவலாக இருந்தால் அந்த சொல்யூஷன் ஒரு ஐடியல் சொல்யூஷன். இல்லை சார், பிடி வேல்யூ அதிகமாக இருக்குது சார், எதோட கம்பேர் பண்ணுறப்போ PA0 zeta-A + BB0 zeta-B இதோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா இது பேர் பாசிட்டிவ் டீவியேஷன். அதுவே
PT வேல்யூ வந்து லோவாக இருக்குது சார். PA நாட் ஜீட்டா ஏ ப்ளஸ் BB நாட் ஜீட்டா பியோட வேல்யூவோட இது வந்து லோவாக இருக்குது சார்னா இது நெகட்டிவ் டிவியேஷன். கொஸ்டின் பேப்பரில் இந்த வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். சரி, BA நாட் ஜீட்டா ஏ ப்ளஸ் BB நாட் ஜீட்டா பி விச் இஸ் ஈக்குவல் டு பியூர் ஸ்டேட் லெவலில் கொடுத்துருக்கான் 63 கொடுத்துருக்கான். கொஸ்டின் பேப்பரில் ஏவோட மோல் 5, பியோட மோல் 10, அப்போ ஆட் பண்ணால் 15 டோட்டல் மோல். அப்போ டோட்டல் மோல் 15, அதில் ஏவோட மோல் 5 ப்ளஸ் இதோட பியூர் ஸ்டேட் 78 கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கான் இன்டூ இதோட டோட்டல் மோல் 15, அதோட வேல்யூ 10, அதாவது பியோட வேல்யூ 10. இது கேன்சல் பண்ணால் 3, இது கேன்சல் பண்ணால் 21, இது கேன்சல் பண்ணால் 2, இது 3, அப்போ இது கேன்சல் பண்ணால் 2, பேலன்ஸ் 1 6, 26 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2, பேலன்ஸ் 1 42, 26 வருதா 3 2 42, அப்போ எவ்வளோ வருது 21 + 42 3 63. கரெக்டாக மல்டிப்ளை பண்ணோமா? கொஸ்டின் பேப்பரில் எவ்வளோ கொடுத்துருக்கோம் 78 63 78 63 இல்லை 52. தமிழ் மீடியம் டிஸ்கஸ் பண்ணுறப்ப இதே மிஸ்டேக் தான் பண்ணேன். 52 73 வருது. ஆனால் பி டோட்டல் வேல்யூ எவ்வளோ கிடச்சி 70, ஆனால் இது வந்து 73. அப்போ யார் கிரேட்டர் வேல்யூ? PA நாட் ஜீட்டா ஏ ப்ளஸ் BB நாட் ஜீட்டா பி. அப்போ என்ன நடந்துருச்சு இந்த இடத்துல? இதோட வேல்யூ ஸ்லோ ஆகிடுச்சு, அதாவது லோ ஆகிடுச்சு. அதோட வேல்யூ லோ ஆகிடுச்சுன்னா இட்ஸ் அ நெகட்டிவ் டிவியேஷன். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்க சார்னா நெகட்டிவ் டிவியேஷன். ஆன்சர் ஆப்ஷன் தான். அடுத்தது கண்ணா லிசன், இதில் வந்து C + 2 டைம் H2O இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குது? மீத்தேன் கொடுக்குது. பட் டெல்டா H வேல்யூ -74.8 நெகட்டிவ் வருதுன்னா எக்ஸோதெர்மிக் தான். எப்படி எக்ஸோதெர்மிக் நடந்திருக்கோ இந்த கிராஃப் படி அனலைஸ் பண்ணுனா டெல்டா H எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ப்ராடக்டோட எனர்ஜி மைனஸ் ரியாக்டண்டோட எனர்ஜி. இது நெகட்டிவ் வருதுன்னா ரியாக்டரோட எனர்ஜி அதிகமாக இருக்கணும். எந்த இடத்துல ரியாக்டன் எனர்ஜி பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் சொல்கிற ரியாக்டரோட எனர்ஜி அதிகமாக இருக்கணும் ப்ராடக்டோட. இங்கே ப்ராடக்டோட எனர்ஜி அதிகமாக இருக்குது பாருங்கள், அப்போ இது வராது. இந்த இடத்துல ரியாக்டன் இருக்குது, வர வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ப்ராடக்ட் அதிகமாகிடுச்சு, தப்பு. இங்கே ரியாக்டன் அதிகமாக இருக்குது, வர வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் எப்படி சார் கம்பேர் பண்ணுறதுனா கண்ணா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் தான் கண்ணா 74.8 கிடைக்குது. அப்போது லிசன்மா, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இந்த இடம், இந்த ரெண்டு எனர்ஜி மைனஸ் பண்ணால் இந்த இடம், அப்போ இந்த இடத்துல 74.8 வரும். அப்போ இந்த இடத்துல 74.8 கட்டக்கூடிய ஒரே கிராஃப் 4th கிராஃப். Which of the following compound does not decolorize bromine? காரணம் bromine வாட்டர் வந்து டீகலரைஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கிட்ட டபுள் பாண்ட் இருக்கணும், இல்லையா ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். இதில் எல்லாத்துலேயும் இருக்குது, இதில் மட்டும்தான் இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்தது கன்சிடர் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ். ரொம்ப ஈஸிமா. KO2 K எப்பயுமே +1 தான். H2O2 பெராக்சைடில் இது -1. இது நான் ரெடாக்ஸ் ரியாக்ஷனும் போட்டிருக்கேன், இது நடத்திருக்கேன். இதுதான் கேட்பான்னு தான் கேட்டிருக்கான். H2SO4ல் மொத்தம் இது 8 எலக்ட்ரான் கேட்கும், இது 2 எலக்ட்ரான் கொடுத்துச்சுன்னா மீது 6 எலக்ட்ரான் இவன் தான் கொடுக்கணும். +1 -1 +6. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. இட்ஸ் 4. ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். Benzene diazonium salt is prepared by the reaction of aniline with nitrous acid of 272-278 Kelvin, decompose easily in dry state. Yeah, statement true. Yes sir, statement true. அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கம்மா, அனிலின் காம்பவுண்ட் சார் எடுத்துக்கிறேன். அனிலின் காம்பவுண்ட் சார் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் 0 to 0.5 டிகிரி செல்சியஸ் அவ்வளோதான். HNO3 யூஸ் பண்ணுறானா, நைட்ரஸ் ஆசிடை யூஸ் பண்ணுறானா சார், யூஸ் பண்ணுறானா கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? அனிலினுக்கு சரி சாரி பென்சின் டயசோனியம் குளோரைடு கிடைக்கும், N2Cl2. ஸோ இது ட்ரூ. ஆனால் இது லோ டெம்பரேச்சர் இருக்கணும், ட்ரை ஆகிடுச்சுன்னா இந்த ரியாக்ஷன் நடக்காது. ஸோ அதனால் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 சார் என்ன சொல்கிறேன் 2. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் படிக்கலாம். இன்சர்ஷன் ஆஃப் அயோடின் இந்த பென்சின் ரிங் இஸ் டிஃபிகல்ட். அப்படியா பார்க்கலாம். இதுதான் பென்சின் ரிங்கில் அயோடின் வந்து டேரெக்டாக இன்சர்ட் பண்ணுறது கஷ்டம் தான். ட்ரூ. ஹின்ஸ் அயோடோ பென்சின். ஸோ அயோடோ பென்சின் எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா இஸ் ப்ரிப்பேர்ட் த்ரூ த ரியாக்ஷன் ஆஃப் பென்சின் டயசோனியம் சால்ட் வித் Ka. இது ரொம்ப ட்ரூ, உண்மை. இதோட டேரெக்டாக என்ன பண்ணிடுவாங்க, அயோடின் இதோட வந்து Ka ஜாயின் பண்ணிட்டா போதும், இந்த பிளேஸ் ரிமூவ் ஆகிட்டு என்ன கிடைச்சிடும், அயோடோ பென்சின் கிடைச்சிடும். இதோட என்ன கிடைச்சிரும்னா அயோடோ பென்சின் கிடைச்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 ட்ரூ. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த செஷன். Which of the following is paramagnet? Paramagnet அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லைகண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பேர் ஆக்கிரும். அப்போ இதில் அன்பேர்ட் இருக்காது.
இது வீக் ஃபீல்டு அகைன், ஸோ அன்பேராக மெயின்டைன் பண்ணி இதில் வரும். இது ஸ்ட்ராங் ஃபீல்டு அன்பேரை பேர் ஆக்கிடும், அதனால் இதில் வராது. இது H2 வந்து வீக்கு, ஸோ அதனால் இதில் வரும். ட்ரைஃபினைல் காம்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு லைகண்ட், ஸோ அதனால் இதில் வராது. ஸோ ஏவும் டியும் மட்டும்தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. ரைட்டுங்களா? இதில் வந்து கெமிஸ்ட்ரிக்கான ஃபுல் டீட்டெயிலும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதை பற்றி டவுட் இருந்தால் தாராளமாக டிஸ்கஷன் செஷனில் கமெண்ட்டில் கொடுங்க. சரிங்களா? கண்டிப்பாக அதை நான் பார்ப்பேன், டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் நான் மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கான சொல்யூஷன். இதில் நிறைய சொல்லியிருப்பேன், வெறுமனே ஆன்சர் மட்டும் இல்லாமல் நிறைய கான்செப்ட்டும் சொல்லியிருப்பேன். அது ஒரு சின்ன நோட்டு போட்டு எழுதி நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 year பேட்சில் ஜாயின் ஆகணும், அது இப்போ இல்லை, நீங்கள் வீடியோ லேட்டராக பார்த்தா கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இதே மாதிரி கோச்சிங் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.